வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்டு சைடு வந்துட்டு நாவல் பழம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்கூலுக்கு வெளியில வந்து உப்பு, மிளகு பொடி போட்டு இந்த நாவல் பழத்துல தூவி குடுப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் வாங்குனேன். இந்த குவான்டிட்டி வந்து ரூ. 50. ஏன்னா நான் வாங்கும்போது, இதே குவான்டிட்டி வந்து ரூ. 10க்கு வாங்குனேன். காலம் போற போக்க பார்த்தீங்களா? விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் பாருங்க. இது வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல நெறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு. இதய நோய்க்கு வந்துட்டு நல்லது. கேன்சர் வராம தடுக்குது. பல நோய்களுக்கு வந்துட்டு இந்த பழம் வந்து மருந்தா பயன்படுது. அதனால இந்த மாரி பழங்கள்லாம் கிடைச்சுச்சுன்னா விட்றாதீங்க. வாங்கி சாப்பிடுங்க. சிலர் வந்து இந்த மாரி பழங்கள வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்னுடைய மக கூட இந்த பழத்த பார்த்துட்டு இது என்னன்னு கேட்கிறா. ஏன்னா சில பேத்துக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த பழம் வந்துட்டு இதோட ருசி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இத நான் உப்பு மிளகாய் பொடி போட்டு தான் சாப்பிட போறேன். இதோட சுவை வந்துட்டு புளிப்பும், துவர்ப்பும் சேர்ந்த ஒரு சுவைய தான் இந்த பழம் வந்து தருது. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இந்த உப்பு மிளகாய் பொடியோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி இந்த பழம் வந்துட்டு பழுத்தது இருக்கும். அது நல்லா இனிப்பா இருக்கும். அதுக்கு வந்து இந்த உப்பு மிளகாய் பொடி வந்து தேவையில்ல. அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாரி பழங்கள்லாம் கிடைச்சுச்சுன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த மாரி பழங்கள்லாம் கிடைக்கும். நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு. வாங்கி நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே. பாய்.